ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவை பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாகவே ரவை போட போகிறேன். இதே நெய்யில் வந்து ஒரு கப் ஃபுல்லாக ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பால் சேர்த்துடலாம். நான் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு பால் ஊற்றியாச்சு. இந்த டைமில் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கெட்டியானால் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்துகிட்டு அதில் பால் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 2-3 டேஸ் கூட நல்லா இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் பால் அதிகமாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். அதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தான் ரவை போட்டேன், எவ்வளோ நிறைய ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து பால் சேர்க்க உங்களுக்கு வந்து இந்த ரவை பாயாசம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் இப்படியே வேகட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைமில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூனில் நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுவுமே இதில் ஆட் பண்ணிடலாம். பால் எவ்வளோ சேர்த்தாலுமே உடனே கட்டி ஆயிடுது. ஸோ நீங்கள் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகவே ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.